திருப்புமுனை திரைப்படங்கள் வரிசையில் அமைதிப்படை 1994ஆம் ஆண்டில் வெளியானது. அரசியலில் அல்வா கொடுக்கும் கலாசாரம் எப்படிப்பட்டது, அரசியலில் எப்படியெல்லாம் அல்வா கொடுக்கிறார்கள் என்பதை மணிவண்ணன் மிக அழகாக அரசியலுக்கான ஒரு படமாக அமைதிப்படையை எடுத்திருந்தார். புரட்சி தமிழன் சத்யராஜ் மிக சிறப்பாக நடித்த படங்களில் முக்கியமானது அமைதிப்படை. ஊழல் செய்யும் அரசியல்வாதி வேடத்தில் அமர்க்கலப்படுத்தியிருந்த சத்யராஜுக்கு இயக்குனர் மணிவண்ணனின் வசனங்கள் வெகுவாக கை கொடுத்தன. இதிலும் அவருடைய குரலில் கம்பீரமான தோற்றத்தில் அந்த வசனங்கள் இன்னும் உச்சத்தை தொட்டன, காதுகளில் ஒலித்து கொண்டிருக்கின்றன. கதாநாயகனாக பல படங்களில் நடித்து வந்த சத்யராஜ் எதிர்மறை வேடம் என்பதால் முதலில் அமைதிப்படை படத்தில் நடிக்க மறுத்தார். ஆனால் மணிவண்ணன் இந்த படத்தின் கதையை விவரித்ததும் அரசியல்வாதி வேடத்தில் மிகவும் ஈர்க்கப்பட்டு நடிக்க ஒப்புக்கொண்டார் சத்யராஜ். எல்லா தரப்பு ரசிகர்களையும் வெகுவாக கவர்ந்த அமைதிப்படை 25 வாரங்களுக்கு மேல் ஓடி மகத்தான வெற்றியை பெற்றது. 1994ஆம் ஆண்டில் பொங்கலுக்கு வந்த கமலஹாசனின் மகாநதி, விஜயகாந்தின் சேதுபதி IPS ஆகிய முக்கிய படங்களுடன் வந்து மிகப்பெரிய வெற்றியை பெற்றது அமைதிப்படை. கஸ்தூரிக்கு சத்யராஜ் அல்வா கொடுப்பது, பிறகு கஸ்தூரியின் மூலமாக கஸ்தூரி சத்யராஜுக்கு அல்வா கொடுப்பது, அதாவது அரசியலில் எப்படியெல்லாம் அல்வா கொடுக்கிறார்கள் என்பதை விளங்க வைத்திருப்பார் மணிவண்ணன். அமைதிப்படை தெலுங்கில் மோகன் பாபு சுஜாதா நடிக்க தர்மராஜுலு MA என்ற பெயரில் தெலுங்கிலும், மிதுன் சக்கரவர்த்தி மௌஷ்மி சட்டர்ஜி நடிக்க ஜல்லட் என்ற பெயரில் ஹிந்தியிலும் தயாரிக்கப்பட்டு வெற்றி பெற்றது அமைதிப்படை. திரைக்கு முன்னால் தோன்றியவர்கள் சத்யராஜ், மணிவண்ணன், R. சுந்தர்ராஜன், SS. சந்திரன், மலேசிய வாசுதேவன், தியாகு, கவுண்டமணி, செந்தில், மீசை முருகேஷ், அல்வா வாசு, சுஜாதா, கஸ்தூரி, ரஞ்சிதா, விசித்ரா மற்றும் பலர். திரைக்கு பின்னால் உழைத்தவர்கள் படத்தொகுப்பு P. வெங்கடேஸ்வரராவ், ஒளிப்பதிவு T. சங்கர், பாடல்கள் வாலி, புலமைப்பித்தன், பொன்னடியான், இசை இளையராஜா, தயாரிப்பு K. பாலச்சந்திரன், UK செந்தில்குமார், KN இளமுருகன். கதை, திரைக்கதை, வசனம், இயக்கம் மணிவண்ணன். அமைதிப்படையின் கதை சுருக்கம் என்ன பார்ப்போம் வாருங்கள். கோயில் வாசலில் உடைக்கப்படுகின்ற சிதறு தேங்காய்களை பொறுக்கி சாப்பிட்டு வயிறு வளர்க்கும் சத்யராஜுக்கு அரசியல்வாதியான மணிவண்ணனின் அறிமுகம் ஏற்படுகிறது. சத்யராஜை தன் உதவியாளராக வைத்துக் கொள்கிறார் மணிவண்ணன். மாறும் அரசியல் சூழல் காரணமாக சத்யராஜை தேர்தலில் நிற்க சொல்கிறார் மணிவண்ணன். தேர்தலில் போட்டியிடும் சத்யராஜ் வெற்றி பெற்று MLA ஆகிறார். அரசியல் சதுரங்கத்தில் குறுக்கு வழியில் காய்களை நகர்த்தி முன்னேற நினைக்கும் சத்யராஜ் தன்னை சோழ பரம்பரையில் இருந்து வந்ததாக சொல்லி அமாவாசை என்ற தன் பெயரை நாகராஜ சோழன் என்று மாற்றிக்கொள்கின்றான். அத்துடன் கஸ்தூரியை காதலித்து கர்ப்பமாக்கிவிட்டு திருமணம் செய்து கொள்ள மறுத்து ஏமாற்றிவிடும் சத்யராஜ் மிகப்பெரிய பணக்காரர் ஒருவரின் மகளான சுஜாதாவை திருமணம் செய்து கொள்கிறார். தன்னை அரசியலுக்கு அழைத்து வந்த மணிவண்ணனையே தன் உதவியாளராக வைத்துக் கொள்ளும் சத்யராஜ் அரசியலில் உயர்ந்த நிலையை அடைவதற்கு கொலை உட்பட எந்த குற்றத்தையும் தயங்காமல் செய்கிறார். மனைவி என்ற நிலையில் இருந்தாலும் தன் கணவரின் செயல்களில் உடன்பாடு இல்லாமல் சத்யராஜுடன் வாழ்க்கை நடத்துகிறார் சுஜாதா. ஆண்டுகள் பல உருண்டோடுகின்றன. அரசியலில் மிகவும் செல்வாக்கான மனிதராக வளர்ந்து நிற்கின்றார் சத்யராஜ். சத்யராஜால் கைவிடப்பட்ட கஸ்தூரிக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்து வளர்கிறது. இளைஞனாக வளர்ந்து விட்ட கஸ்தூரியின் மகனாகவும் சத்யராஜே தோன்றுகிறார். இளைஞன் சத்யராஜ் போலீஸ் கான்ஸ்டபிளாக பணியாற்றுகிறார். தன் தாயாரை வஞ்சகமாக ஏமாற்றிய அரசியல்வாதி சத்யராஜ் தன் தந்தை என்பதை மகன் சத்யராஜ் தெரிந்து கொள்கிறார். ஊழலின் மொத்த உருவமாக உயர்ந்து நிற்கும் பலமான தன் தந்தையை மகன் சத்யராஜ் எப்படி எதிர்கொள்கிறார் என்பதை படத்தின் இறுதி காட்சி விளக்குகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.